இப்போ இந்த நலுங்கு வச்சது, இந்த மெஹந்தி வச்சதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? என்ன தோணுது? நலுங்கு வச்சிருக்காங்க, மெஹந்தி வச்சிருக்காங்கன்னு தோணுது. என்னடி கேள்வி இது? அடியே, அத கேட்கல. ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு கேக்குறேன். ஆமா, நம்ம கல்யாணம் தான் எனக்கு ஞாபகம் வருது. எனக்கு, உங்களுக்கு, நிலாக்குன்னு 3 பேருக்கு ஒரே நேரத்துல கல்யாணம் நடந்துச்சுல, அதுதான் ஞாபகம் வருது. முன்னாடி நாள் நைட்டு நம்ம 3 பேரும் ஒரே இடத்துல மெஹந்தி போட்டுட்டு ஜாலியா விளையாடிட்டு இருந்தோம். சரி 3 பேர் இல்ல, 4 பேரு. நிம்மதி அக்காவுக்கு ரிசப்ஷன் நடந்துச்சு. அததான் கேட்டேன். ச்சே, அன்னைக்கு நாள் மாதிரி வராதான்னு எவ்வளவு நாள் எங்க இருக்கேன்னு தெரியுமா? அவ்வளவு நல்லா ஜாலியா இருந்துச்சுல. ஆமாக்கா. என்ன ஓமாக்கா, நீ என்னடி என்ஜாய் பண்ண? நீ ஏன் அவரை பிடிக்காம தானே கல்யாணம் பண்ண? ஆமா, என்ன தவிர நீங்க எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணீங்கல்ல. நீலா, நான் முன்னாடி கேட்கணும்னு நினைச்சேன். நீ ஏன் ஆதியை பிடிக்காம கல்யாணம் பண்ண? அவரு உனக்கு அத்தை பையன் தானே, அப்புறம் என்ன? அது தெரியலக்கா, திடீர்னு பிடிக்கல. அது எப்படிடா ஒருத்தவங்களை திடீர்னு பிடிக்காம போகும்? ஒன்று அவங்க ஏதாவது உனக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணியிருக்கணும், அப்படி இல்லைன்னா அவங்க கெட்டவங்களா தான் இருக்கணும். திடீர்னு எப்படி ஒருத்தரை பிடிக்காம போகும்? அது ஒன்றும் இல்லைக்கா, அவரோட பாஸ்ட் எதுவுமே எனக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்துச்சு. அப்போல்லாம் நான் அவரை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவரோட பாஸ்ட் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அவரை சுத்தமாக பிடிக்கல. நான் அவரை ரொம்ப வெறுத்துட்டேன். ஆதியோட பாஸ்ட்னா அது என்னோட விஷயம் தானே. ஆமாக்கா. ஏய் லூசாடி நீ, இந்த காலத்துல பாஸ்ட் இல்லைன்னா தான் ஆச்சரியம். நம்மளுக்கே டவுட் வரும், இவன் சரியான மொக்க பீஸா இருப்பானோ, இவனை ஒரு பொண்ணும் லவ் பண்ணதில்லையேன்னு நம்மளுக்கே டவுட் வர அளவுக்கு உலகம் போய்கிட்டு இருக்கு. இல்லக்கா, பாஸ்ட் இருக்கலாம், ஆனா அவர் ஒரு பொண்ணுக்காக இன்னொருத்தரை கொலை பண்ற லெவலுக்கு போயிருக்காரே, அதை நினைச்சுதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்படி ஒருத்தரையா நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோம்னு நினைச்சு ரொம்ப வருத்தமா இருந்துச்சுக்கா. நிலாமா, உனக்கு எப்படி ஆதித்யாவோட பாஸ்ட் எல்லாம் தெரியும்? எங்க அண்ணன் சூர்யா கல்யாணத்துக்கு முன்னாடி ஆதித்யாவை மீட் பண்ணி ஒரு நாள் பேசினான். அப்போ அவன் பேசினது எல்லாத்தையுமே லைவ் ரெக்கார்ட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணான். அப்பதான் அதுல எல்லா விஷயத்தையும் நான் கேட்டேன். இதெல்லாம் ஆதித்யா என்கிட்ட முன்னாடி சொல்லவே இல்லை. ஒருவேளை அவர் வாயால இருந்து அவர் இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லியிருந்தா கூட அட்லீஸ்ட் அவரை மன்னிக்கிறதுக்காகவாது நான் ஏதாவது ஸ்டெப் எடுத்திருப்பேன். எதுவுமே சொல்லாம எல்லாத்தையும் மறைச்சிட்டு தான் என்கிட்ட பழகி இருந்திருக்காரு. இல்ல, எனக்கு புரியல. ஆதித்யா அதுக்காக உங்க அண்ணன் கிட்ட எல்லாம் உண்மையா சொன்னாரு? தெரியலக்கா. ஏய் லூசாடி நீ, இன்னுமா உனக்கு புரியல? ஆதித்யா உண்மையை சொன்னது உங்க அண்ணன் கிட்ட இல்ல, உன்கிட்ட. என்கிட்டயா? ஆமா நிலா, நீ வீடியோ கால்ல லைவ்ல இருக்கன்னு தெரிஞ்சுதான் ஆதித்யா எல்லாம் உண்மையும் சொல்லியிருக்காரு. அவர் உண்மையை சொன்னது உங்க அண்ணனுக்காக இல்ல, உனக்காக. நீ எல்லாத்தையும் கேட்கணுங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்காரு. கார்த்திக் ப்ரோ, நாளைங்க எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நாளைக்கு கல்யாணம் தான். ஒரு வகையான கல்யாணம் பண்ணதுக்கே நாங்கெல்லாம் இப்படி உட்காந்துருக்கோம். நீங்க 3 வகையான கல்யாணம் பண்ண போறீங்க. என்ன ப்ரோ, என்ன சொல்லுது மனசு? ஆதி, அதெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல. அதெல்லாம் கண்மணி சிஸ்டருக்கும் கார்த்திக் ப்ரோக்கும் சூப்பரா செட் ஆகும். நீங்க வேணா பாருங்களேன், இத்தனை பேர் இருக்கோம்ல, கண்மணி சிஸ்டரையும் புஷ்பாவையும் தவிர வேற யாருக்காவது இங்க கரெக்டா அமைஞ்சிருக்கா சொல்லுங்க? எல்லாம் சரியான வாயாடிங்க. வாய திறந்தாலே வாசப்படி வரைக்கும் போய்கிட்டு வருது. அப்படி வாய வச்சுக்கிட்டு என்னமா பேச்சு பேசுறாளுக்கு தெரியுமா? அதுலயும் ஏஆலும் ராஜா ப்ரோட ஒய்ஃப் ரோஜா சிஸ்டரும் சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உலகத்தையும் வித்துட்டு வந்துருவாங்க. அப்படி ஒரு பேச்சு. ஆனா நம்ம கேர்ள்ஸ் கேங்லயே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறத நிலான்னு வச்சுப்போமே. ஆனா தங்க புஷ்பமும் நம்ம கண்மணி சிஸ்டரும் வாயவே திறக்க மாட்டாங்க. அவ்வளவு சைலண்டான டைப்பு. ஆமா, நீங்களே நினைச்சிட்டு உட்காந்துருங்க. வீட்டுல எவ்வளவு வாய் தெரியுமா பேசுறான். அவ்வளவு சமாளிக்க முடியல ப்ரோ என்னால. தங்க புஷ்பத்தையும் உங்களால சமாளிக்க முடியலனா எங்க வீட்டு அம்மாவெல்லாம் எப்படி நீங்க சமாளிப்பீங்க? அது மாதிரிலாம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஐயோ, உங்க எல்லாருக்கும் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒரு ராட்சசி வந்திருக்கா. என்ன பண்ணாலும் குத்தம். ஆதித்யா நடந்தா குத்தம், ஆதித்யா உட்காந்தா குத்தம், ஆதித்யா பேசினா குத்தம், ஆதித்யா தூங்குனா குத்தம்னு எல்லாத்துக்குமே ஒரு குத்தம் கண்டுபிடிப்பா பாருங்க. என்னால இருக்கவே முடியல. இது என்னடா சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்க்கு வந்து சோதனை? சத்தியம் பண்ணி சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க ப்ரோ. எனக்கு ஒரு அத்தை பொண்ணு இருக்கா, ஸ்ரீஜான்னு. லண்டன்ல இருக்கா. அவ ப்ராஜெக்ட் பண்றதுக்காக இங்க வந்திருக்கா. ஸ்ரீஜா எனக்கு தெரியும். அவதான் ப்ரோ. அவளை டார்ச்சர் பண்ணாத நாளே இல்ல தெரியுமா? இப்ப ப்ராஜெக்ட் விஷயமா அவ ப்ராஜெக்ட் பண்ற ஃப்ரெண்டோட 1 வீக் வெளியே போய் ஸ்டே பண்ணிருக்கா. இல்லன்னா இந்த அபார்ட்மெண்ட்டே ரெண்டாயிருக்கும். சரியான பஜாரி ப்ரோ நிலா. என்ன ப்ரோ சொல்றீங்க? ரொம்ப சாஃப்டான பொண்ணாச்சு அவங்க. நீங்க ரத்தம் கொடுத்தீங்கன்றதுக்காக அவ சாஃப்டான பொண்ணு ஆயிடுவாளா? எனக்கு என்னவோ நீங்க ரத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஓவரா துள்றாளோன்னு தெரியுது. அட பாவி, ரத்தம் கொடுத்தது ஒரு குத்தமாடா? ரத்தமே இல்லைன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தீங்களேன்னு சொல்லி கொடுத்ததுக்கு நீங்க இப்ப வந்து ரத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவ ரொம்ப ஆடுறான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சும்மா சொன்னேன் ப்ரோ. ஆமா, இத்தனை பேர் இங்க பேசிக்கிட்டு இருக்கோம். என்னாச்சு கார்த்திக் ப்ரோ, இப்படி சில மாதிரி நிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல ப்ரோ, உள்ளுக்குள்ள ஒரு மாதிரியா இருக்கு. என்ன சொல்றது, பதட்டமா பயமா இருக்கு. இருக்கத்தானே செய்யும். நீங்களும் ஆண் அல்லவா? உங்களுக்கும் வெட்கம் நாணம் எல்லாம் இருக்கத்தானே செய்யும். நிலா,
கண்மணியோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ரீயா ஒரு நாள் உன்கிட்ட பேசுறேன். நீ உன்னோட லைஃபை தேவையில்லாம கண்டதெல்லாம் யோசிச்சு ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அவரு என்ன லவ் பண்ணது என்னமோ உண்மைதான், என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது என்னமோ உண்மைதான். ஆனா நானும் ராஜா மாமாவும் எங்களோட லவ்ல ஸ்ட்ராங்கா இருந்ததுனால மட்டும்தான் அவரை மீறிட்டு எங்களால கல்யாணம் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவர் எப்ப உன்னை பார்த்தாரோ அதுல இருந்து உனக்கான ஆதித்யாவா அவர் மாறிட்டாரு. உனக்காக ஒருத்திக்காக ஒரு பையன் அவரோட லைஃபை டோட்டலா அர்ப்பணிக்கிறாங்கிறப்போ நீ அவருக்கு கண்டிப்பா ரெஸ்பெக்ட் கொடுத்துதான் ஆகணும் நிலா. ஆமா நிலா, ரோஜா சொல்றது கரெக்டு. இப்போ என்ன எடுத்துக்கோ, ஏன் எனக்கும் கார்த்திக்கும் எப்படி லவ் வந்திருக்கும் நீ நினைக்கிற? அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரதுதாமா. ஆல்ரெடி கல்யாணம் ஆனவர் குழந்தை இருக்கிறவன்லாம் நம்ம மனசு பார்க்காது. காதல்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அது அப்படிதான், அது ஜஸ்ட் அப்படி வருதுதான். அதை போயிட்டு இப்படிதான் அப்படிதான் இதனால ஒன்று எனக்கு பிடிக்கல, இதனால ஒன்று எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்லாம் சொல்ல தெரியாது. ஆமா நிலா, ஆதித்யா இப்ப எப்படி இருக்காரு அதை மட்டும் பாரு. பாஸ்ட்ல அவர் என்ன வேணா பண்ணட்டும், ஏன் கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காருன்னு தானே நீ வருத்தப்படுற? கொலையே பண்ணிருக்கட்டுமே, இப்ப எப்படி இருக்காரு அதை மட்டும் பாரு. ஆதித்யா அண்ணா கிட்ட மனசு விட்டு பேசுமா. நீங்க 2 பேரும் உட்காந்து பேசினாலே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். சரிக்கா, நீங்க எல்லாரும் இவ்வளோ தூரம் சொல்றீங்க, நான் கண்டிப்பா அவர்கிட்ட பேசுறேன். சூப்பர் நிலாமா, பேசிட்டு எங்களுக்கு சீக்கிரமாவே சந்தோஷமான நியூஸை சொல்லு. ஆமா, இந்நேரத்துக்கு இந்த பீசுங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோங்க? என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? நம்மள பத்தி தான் கழுவி கழுவி ஊத்திக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு வேற வேலை என்ன? ஆமா, அதுவும் இருக்கும். அப்புறம் நாளைக்கு எப்படி 3 முடிச்சு போடணும்னு கார்த்திக்கு பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆமாமா, இவங்க தான் பிராக்டிஸ் கொடுக்கறதுல எக்ஸ்பர்ட் ஆச்சே. தாலி கட்டுறது 3 முடிச்சு போடுறதோட நிறுத்திக்கிட்டா சரி. அதுக்கப்புறம் எதுவும் பெருசா பிராக்டிஸ் கொடுத்துறாம. கார்த்திக் ப்ரோ, எனக்கு ஒரு அல்பத்தனமான ஒரு டவுட் வந்திருக்கு, கேட்கலாமா? சொல்லுங்க ப்ரோ. இல்ல கேட்கலாமா? இல்ல மனசு ஏதாவது வருத்தப்பட்டுறாம? ப்ரோ, அப்ப மனசை நல்லா திடமா வச்சுக்கோங்க. எப்படி குண்டு தூக்கி போடுற மாதிரி தான் ஏதோ ஒன்று கேட்க போறாருன்னு நினைக்கிறேன். அது இல்ல ப்ரோ, எதுக்கு கேக்குறேன்னா, அத நான் கேட்க போற விஷயத்த நீங்க அப்படிதான் எடுத்துக்கணும்னு இல்ல. இப்போ என்னோட லைஃப்லயே பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் ஜெஸி, அதுதான் நம்ம டாக்டர், நம்ம தன்மைக்கு கூட பிரெக்னன்சி எல்லாம் பார்த்தாங்களே, அவங்கள தான் உருகி 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 லவ் பண்ணேன் நம்மளோட காலேஜ் டைம்ல. அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆயிடுச்சு. அப்புறம் தான் நிம்மதியை கல்யாணம் பண்ணேன். சரி, இப்போ ஒருவேளை எங்க கல்யாணத்துல ஜெஸி வந்தா எப்படி இருந்திருக்கும்னு நான் யோசிச்ச மாதிரி, ப்ரோ கார்த்திக் ப்ரோ, உங்க கல்யாணத்தன்னைக்கு உங்களோட எக்ஸ் வைஃப் ஸ்டெஃபி வந்தா என்ன பண்ணுவீங்க? இந்திரன் ப்ரோ, ஐயோ ப்ரோ, நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா? தப்பா கேட்டிருந்தா சாரி, நான் சும்மா ஒரு ஃபன்காக தான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ, நானே யோசிச்சிருக்கேன். அவ வந்தானா, வாமா ஸ்டெஃபி வா, வந்து பந்தியில உட்காரு, பிரியாணி வேணுமா இல்ல சாம்பாரே போதுமான்னு கேட்டு சாப்பிட வச்சு அமுச்சு விட்டுருவேன். போகும்போது வெறும் கையோட அனுப்ப மாட்டேன், தாம்பூல பையெல்லாம் கொடுத்துதான் அனுப்புவேன். இதுதான் ப்ரோ, இவ்வளவு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும். ஆனா நீங்க சொன்னீங்க பாருங்க, போகும்போது வெறும் கையோட அனுப்ப மாட்டேன், தாம்பூல பை வேணுமான்னு கேட்டு அனுப்புவேன். அதுதான் ப்ரோ ஹைலைட்டு. பின்ன வேற என்ன ப்ரோ, என்ன வேணான்னு உதறி விட்டுட்டு வேற ஒருத்தன் கூட போனவள நினைச்சு நினைச்சு நான் உருகிட்டே உட்காந்துருக்க முடியுமா? எனக்குன்னு ஒரு லைஃப் கிடைச்சிருக்கு, அந்த லைஃபை நான் சந்தோஷமா வாழணும்ல. 100% கரெக்ட் ப்ரோ. நம்மள வேணான்னு விட்டுட்டு போனவங்களுக்காக நம்ம எதுக்கு உட்காந்துருக்கணும்? நம்மளுக்கு பிடிச்சவங்க, நம்மள பிடிச்சவங்கன்னு இருப்பாங்கல்ல, அவங்களை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியதான். அவ்வளவுதான். ஹாய் கார்த்திக், இப்பயாவது என்ன பார்க்கணும்னு உங்களுக்கு தோணுச்சே, வாங்க. உன்னை பார்க்கணும்னு எனக்கு தோணி நான் ஒன்னும் இங்க வரல. அப்படி வரணும்ன்ற அவசியமும் எனக்கு இல்ல. நீ எப்ப என்னை விட்டுட்டு வேற ஒருத்தன் தான் முக்கியம்னு போடியும், அப்பல இருந்து இப்ப வரைக்கும் இதுக்கப்புறமும் எனக்கு உன்னை பார்க்கணும்னு தோணவும் தோணாது. அப்படி தோணுச்சுனாலும் உன் முன்னாடி வந்து நிக்கவும் மாட்டேன். அப்புறம் எதுக்கு இப்ப என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? இங்க பாரு, உனக்கான லைஃப நீ தேடி போன, நீ நாசமா போனியோ நல்லா இருக்கியோ அது உன்னோட இது. ஆனா இப்போ என் லைஃப நான் மாத்துறதுக்கான நேரம் வந்தாச்சு. சொல்றது புரியல? இந்தா இது புடி, இதுதான் என்னோட இன்விடேஷன் கார்டு. பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கோ? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் கண்மணியை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் கார்த்திக். நீங்க எனக்கு இன்விடேஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, இன்விடேஷனை நீங்களே வச்சுக்கோங்க. ஏன்னா எப்படியும் நான் வரப்போறதில்ல, அப்புறம் எதுக்கு ஒரு இன்விடேஷனை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, நீ வர வேணான்னு சொல்றதுக்காக நான் இந்த இன்விடேஷன் உனக்கு கொடுக்கல. நீ கண்டிப்பா வரணும், இந்த கல்யாணத்தை நீ கண்டிப்பா வந்து அட்டென்ட் பண்ணணும். நான் வேற ஒரு பொண்ணு கூட சந்தோஷமா இருக்கிறத நீ பார்க்கணும், நீ பார்த்தே ஆகணும். என்னைக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் நீ கேட்கவே இல்லையே. ஜூன் 30ஆம் தேதி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். போன வருஷம் இந்த நாள்ல தானே நீ எனக்கு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண. அதே நாள்ல அடுத்த வருஷம் நான் ஒரு பொண்ணு கழுத்துல தாலியை கட்ட போறேன். 1 இல்ல 2 இல்ல 3 மதத்திலையும் கல்யாணம் பண்ணிக்க போறேன். எங்களை யாராலையுமே பிரிக்க முடியாது. அதுக்கு அந்த 3 மதத்தான கடவுளும் சாட்சி.
உனக்கு விருப்பமா இருந்தா அந்த 3 கல்யாணத்தை கூட அட்டென்ட் பண்ணலாம். வந்து சாப்பிட்டுட்டு எங்களை வாழ்த்திட்டு கிளம்பி போய்கிட்டே இரு. சூப்பர் கார்த்திக். ஒன்ஸ் அகேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யோர் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த லைஃப். தேங்க்யூ ஸோ மச். வில் பி வெயிட்டிங் ஃபார் யோர் அரைவல். ஷியோர் கார்த்திக், ஐ வில் கம். யாருக்காக இல்லைனாலும் கடைசியா என் பொண்ணு இதழ்காகவாது நான் வந்து பார்த்துட்டு போவேன். கண்மணி கிட்ட என் பொண்ணு இதழை நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு வரப்போறேன். அதை நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. நீ கூட அவளை அந்த அளவுக்கு பார்த்துட்டு இருக்க மாட்ட. 1% கண்மணி பாத்துக்கிற அளவுல 1% கூட நீ அவளை பாத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்ட. எவ்வளவு நல்லா பாத்துக்கிறா தெரியுமா? என் பொண்ணு அவ வயித்துல பிறந்திருக்க வேண்டியது தப்பி தவறி உன் வயித்துல வந்து பிறந்து தொலைஞ்சிட்டா. இப்போ இது பத்தாதுன்னு இன்னொரு குழந்தைக்கு வேற தாயாக போற. அட்லீஸ்ட் அந்த குழந்தையவாது நல்லா பாத்துக்கோ. அந்த குழந்தைக்காவது ஒரு நல்ல தாயா இருக்க பாரு. கண்டிப்பா கண்டிப்பா இருப்பேன். கண்மணி கிட்டையும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொன்னேன்னு சொல்லிடுங்க. கண்டிப்பா சொல்லுவேன். ம். குட் பை. இதுக்கப்புறம் என்னைக்குமே என் மூஞ்சில வந்து முழிச்சிடாத. நான் பண்ண தப்புக்கு நான் எல்லாத்தையும் இழந்துட்டு அனாதையா நின்றுட்டு இருக்கேன் கார்த்திக். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவர். உங்களுக்கு வாழ்க்கையில எல்லாமே நல்லதா தான் நடக்கணும். இனிமே உங்களோட லைஃபை நல்லபடியா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் கார்த்திக். கண்மணி, ஐயோ வேற லெவல்ல இருக்கடி. அவ்வளோ அழகு. ஸ்ரீ, எங்கடி ஓடி ஓடி போற? இங்கே இருடி. எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. அடியே, என்னடி ஊர் இது? ஓ ஆள் வேற ட்ரெடிஷ்னலா பண்றேன்னு எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள கொண்டு வந்து அடைச்சு வச்சிருக்கிற மாதிரி பண்ணி வச்சிருக்காரு. சொந்தக்காரவங்க பந்தக்காரவங்கன்னு யாரு வராங்க ஒண்ணுமே புரியல. நான் பாட்டுக்கு வரவங்க எல்லாம் வாங்க 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 வாங்கன்னு கூப்பிடுறதுக்காகவே நான் ரிசப்ஷன்ல வேற நிக்க வச்சுட்டாங்க. அப்புறம் எப்படி இங்கே இருக்கிறது? சரி ஓகே, உன்னை பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். அவ்வளோ அழகா இருக்கடி, சூப்பர். ஆமா, ஜனனி சாயலாம் எங்க? அவ நிலாக்கு சாரி கட்டி விட போயிருக்காடி. சரி சரி, கார்த்திக் உன்னை பார்த்தாரா? என்னது இன்னும் பார்க்கலையா? இரு நான் போய் கூட்டிட்டு வரேன். ஸ்ரீ அடி வாங்குவேன் ஸ்ரீ, சும்மா இரு ஸ்ரீ. ஏய், இந்த மொமெண்ட்லாம் மிஸ் பண்ண கூடாதுடி. ஃபியூச்சர்ல இதெல்லாம் நினைச்சு வெக்கப்பட்டு இருப்பீங்க ரெண்டு பேரும். இரு நான் போய் கூட்டிட்டு வரேன். யோ ஸ்ரீ, சொன்னா கேட்க மாட்டேன். ஏய், அப்படியே இதழ் குட்டியும் கூட்டிட்டு வா. அவள ஜம்முன்னு ரெடி ஆயிட்டா. இரு அவளையும் கூட்டிட்டு வரேன். கண்மணி. மாமா, இதழ் குட்டி. அம்மா அம்மா நம்ம எங்க போறோம்? செல்லக்குட்டி, மேல வாங்க, அம்மா கிட்ட வாங்க. நம்ம எங்கேயும் போல தங்கம்மா, இங்கதான் இருக்கோம். அப்ப அப்ப புது ட்ரெஸ் போட்டுக்கோ. ஏ போண்டா. ஸ்ரீ, போண்டா, இன்னைக்கு உங்க அம்மாக்கும் உங்க அப்பாக்கும் கல்யாணம்டி. அதனாலதான் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு நல்லா மினு மினிக்கிட்டு இருக்கா உங்க அம்மா. எனக்கு கல்யாணம். இதழ் குட்டி, நீங்க ரொம்ப குட்டி பாப்பால. நீங்களும் வளர்ந்து பெருசானதுக்கு அப்புறமா உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம். போண்டா, கவலைப்படாதடி. நீ பெருசானதுக்கு அப்புறம் உனக்கேத்த பஜ்ஜி ஒருத்தன் வருவான். அது வரைக்கும் வெயிட் பண்ணு. ஏய், என்னடி என் பிள்ளைய நீ ரொம்ப கலாய்க்கிற? போடி. குட்டிமா, நீ வா தங்கம், அம்மா கிட்ட வா. அம்மா அம்மா அது வேணும். எடுத்து விளையாடு குட்டிமா. என்ன மாமா? செம்ம அழகா இருக்க. நீங்களும் இந்த வேஷ்டி ஷர்ட்ல சூப்பரா இருக்கீங்க. எதுக்கு கஷ்டப்பட்டு மூச்சை முட்டிக்கிட்டு ஹஸ்கி வாய்ஸ்ல பேசிக்கிட்டு? நீங்க பேசுறது எனக்கே கேக்குது. சத்தமாவே சொல்லுங்க. மாவளே இருடி, இன்னும் 2 நிமிஷத்துல டாக்டர் சார் வருவாரு. அப்ப நீங்க எந்த வாய்ஸ்ல பேசுறீங்கன்னு நானும் பாக்குறேன். ஏய், சாவடிச்சிட்டு உன கார்த்திக் மட்டும் இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன பண்ணுவ? ஏண்டி, அவர் தானடி உனக்கு தாலி கட்ட போறாரு. அப்புறம் என்ன கண்ண மூடிட்டே வா தாலி கட்டுவாரு? எப்படியா இருந்தாலும் பார்க்க தானே போறாரு. அது இப்ப பார்த்தா என்ன? ஐயோ ஸ்ரீ, சும்மா இருடி. அதெல்லாம் முடியாது. இரு, 2 நிமிஷத்துல கார்த்திக் அமுச்சு விடுறேன். சரி, கார்த்திகை மட்டும் அமுச்சு விடு, நீ வராத. அடி பாவி, அந்த அளவுக்கு வந்துட்டியா நீ? இருடி மவளே, இப்ப நான் கூட இருக்க மாட்டேன். கார்த்திக் எப்போ உன் கழுத்துல தாலி கட்டுறாரோ அதுல இருந்து இன்னொரு 3 மாசத்துக்கு உன்னை விட்டு நவரவே மாட்டேன்டி. நீ என்ன பண்ற நானும் பாக்குறேன்டி. ஏய், வா ரோஜாமா, வெளியே நிறைய வேலை இருக்கு. இருடி மவளே, வந்து உன்னை வச்சுக்கிறேன். கார்த்திக் ப்ரோ, ஆனா நீங்க வேற லெவல் ப்ரோ. சூப்பரா யோசிச்சிருக்கீங்க. ட்ரெடிஷ்னலா அதுவும் காரைக்குடி ஸ்டைல்ல மேரேஜ் பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்கல்ல, அதுவே சூப்பர். தேங்க்ஸ் ப்ரோ. ஆனா எனக்கு இது சின்ன வயசுல இருந்தே ஆசை, எப்பயாவது நம்ம ட்ரெடிஷ்னல் வேல மேரேஜ் பண்ணணும்னு.
இது அப்பாவோட பூர்வீகம். அப்பா டாக்டர் படிச்சுட்டு அங்க வந்ததுனால இங்க மறக்க கூடாதுன்னு அடிக்கடி கூட்டிட்டு வருவாரு. அப்புறம் அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆகி இறந்ததுக்கு அப்புறம் நான் எங்க இருந்து நான் தனியா வருது, எப்பயாவது வருவேன், ரொம்ப ரேர் தான். ஆமாண்ணா, எங்களுக்கும் இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்குமே இப்ப ஃபீல் ஆகுது பேசாம இங்கேயே கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாமோன்னு. ஏன் இப்ப என்ன குறைச்சல்? இன்னொரு வாட்டி தான் இங்க பண்ணிக்கிறது. என்ன தமிழ் ப்ரோ, உங்க பொண்டாட்டி தான் ஆசைப்பட்டுட்டாங்களே, இன்னொரு வாட்டி வேணா தாலி கட்டுறீங்களா? சூப்பர் ரோஜாக்கா. போன வாட்டி நம்ம 3 பேருக்கும் நடந்துச்சுல, இந்த வாட்டி கார்த்திக் கண்மணியோட சேர்த்து 4ஆவது ஒரு பேரையும் சேர்த்து 4 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கலாம். பாத்தீங்களா ப்ரோ உங்க பொண்டாட்டிக்கு ஆசைய? ஆமாங்க, என் பொண்டாட்டி ஆசைப்பட்டதை நிறைவேற்றுறது தானே ஒரு புருஷனா என்னோட வேலை. நான் நிறைவேற்றலாம் தான் இருக்கேன். நாங்க ரெடியா தான் இருக்கோம். நீங்க எப்படி? ஐயோ, நாங்க இந்த விளையாட்டுக்கு வரலப்பா. உங்களுக்கு வேணும்னா நீங்க எத்தனை முறை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, எங்களை ஆள விட்டுருங்கப்பா. சரி, சொல்ல வந்ததே மறந்துட்டேன். மாப்ள காது கேட்காம போயிருச்சா? மாப்ள உங்களதான். ஐயோ, நான் இன்னைக்கு மாப்பிள்ளையில மறந்துட்டேங்க. நீங்க வேற யாரையும் கூப்பிடுறீங்கன்னு நினைச்சேன். சரியா போச்சு போங்க. பொண்ணு உங்களுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, போய் பாப்பீங்களா? யாரோட பொண்ணுங்க? யோ நக்கல்யா உனக்கு. என்னங்க இப்ப பேசும்போது ஏதாவது வாயா போயான்னு சொன்னீங்களா? ஒரு ஃப்ளோல வந்திருக்கும் மாப்ள, அதெல்லாம் போய் பெருசு பண்ணலாமா? சரி சரி போங்க, கண்மணி உங்களுக்காக வெயிட்டிங். ஃப்ளோல இருங்க, உங்களை வந்து பேசிக்கிறேன். நிலா, சாரி ஃப்ளீட்ஸ் எல்லாம் கரெக்டா தானே இருக்கு? இல்ல ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும்னா சொல்லு. இல்ல ஜனனி, எல்லாம் கரெக்டா இருக்கு. அம்மா, காலையில இருந்து மேக்கப் போட்டு தலையெல்லாம் வலிக்குதுடி. டீ ஏதாவது குடிக்கிறியாடி? எடுத்துட்டு வர சொல்லவா? இங்க டீ சூப்பரா இருக்குடி. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். கார்த்திக் சார் எவ்வளவு பெரிய டாக்டர். அவரை நினைச்சிருந்தா சூப்பரா பயங்கர கிராண்டா வெட்டிங்க நல்ல ஒரு பெரிய மண்டபத்திலே பிடிச்சு பண்ணிருக்கலாமே. இவரே ஏண்டி இப்படி ஒரு கிராமத்துல, அதுவும் இந்த மாதிரி ஒரு காரைக்குடி ஸ்டைல்ல இருக்கிற வீட்ல இப்படி பண்ணிட்டு இருக்காரு சிம்பிளா? இல்லடி, கார்த்திக் சார் என்னதான் மாடர்ன் பர்சனா இருந்தாலும் உள்ள ட்ரெடிஷனல் ஃபீல் நிறையவே இருக்கு. இது அவங்க அப்பாவோட பூர்வீக வீடாம். இங்கதான் அவருக்கு கல்யாணம் நடக்கணும்னு கார்த்திக் சார் சின்ன வயசுலயே ஆசைப்பட்டிருக்காரு. ஆனா கார்த்திக் சாருக்கு ஏற்கனவே கல்யாணம் இருக்குதானே? ஆமாதான், இருந்தாலும் அந்த பொண்ணு இங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கலையாமா. ஓஹோ, சரி சரி சரி, அதை பத்தி இங்க பேசாத, யாருக்கு அதையாவது விழுந்துற போது. சரிடி. சரி ஓகே. எனக்கு தன்மை அக்கா சாரி கட்ட கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு வர சி செக்ஷன் ரீ. எப்படி சாரி கட்டுறது? ஆமால, சி செக்ஷனுக்கு புண்ணே ஆறாது, மெதுவாக தான் நடந்தே வர முடியும். அவங்களுக்கு இப்பதான் வர பண்ணியிருக்காங்க. கேட்டு பாரு, ரொம்ப முடியலன்னா சல்வார் அது மாதிரி ஏதாவது போட்டுக்கிட்டோம். சரி ஓகே, சரிடி, நான் போய் மற்றவங்களை எல்லாம் பார்க்குறேன். நீ என்ன கீழே வரியா? வரேன்டி, கொஞ்சம் திங்ஸ்லாம் அங்கே கலைஞ்சிருக்கு, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வரேன். சரி, நீ சீக்கிரம் வா, நான் கீழே போறேன். நிலா, நிலா கொஞ்சம் கதவை துறையேன், மாலை இங்கதான் இருக்கு, எடுக்கணும். கதவு திறந்துதான் இருக்கு, வாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, அதிசயமா நெத்தியில குங்குமம்லாம் வச்சிருக்கே, அதான் பார்த்தேன். வைக்கணும்னு தோணுச்சு, அதான் வச்சேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் தோணுதுல? ஆமா, ஏன் தோணக்கூடாதா? தோணலாமே, தப்பில்லையே. அப்புறம் நீங்க கூட ரொம்ப அழகா இருக்கீங்க. தெரியும். தெரியுமா? அப்போ எனக்கு முன்னாடி வேற எவ்வளவு உங்ககிட்ட நீங்க அழகா இருக்கிறதா சொல்லியிருக்கா, அதானே? ஏன் பைத்தியம், அப்படி சொல்ல வரல. நான் வேஷ்டி சட்டை போட்டா எனக்கே ரொம்ப பிடிக்கும், அதனால சொன்னேன். வேற யாரும் என்கிட்ட வந்து சொல்ல போறா? தெரியலையே, வந்து உங்க கூடவே நின்னு பாத்துருந்தா தானே தெரியும். வேலை இருக்கு, ராஜா ப்ரோ கூப்பிடுறாரு, கார்த்திக் ப்ரோ கூப்பிடுறாருன்னு அஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. எப்படி எனக்கு தெரியும்? எவ்வளவு வந்து சொல்லிருப்பா, நல்லா தெரியுது எனக்கு. ஆமா, நான் அழகா இருக்கேன்னு சொல்றதுக்கு தான் எல்லாம் லைன் கட்டி நின்னுட்டு இருக்காளுங்க. போவியா? பாக்குறேன், பார்க்கதான் போறேன். இந்த 3 கல்யாணத்துலயும் விதவிதமா பொண்ணுங்க இருக்காங்க. யார சைட் அடிக்கிறீங்க, யார் உங்களை சைட் அடிக்கிறா, யார்கிட்ட நீங்க பேசுறீங்க, யார் உங்ககிட்ட வளைஞ்சு பேசுறா, எல்லாத்தையும் பார்க்க தானே போறேன். ஷபா, தெரியாதனமா தெரியும்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், அதுக்கு இவ்ளோ பேச்சா? நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொன்னப்பவே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மானு போயிருந்திருந்தா இவ்ளோ பேச்சு வாங்க வேண்டியது இருக்கா? ஆதித்யா, அறிவே இல்லடா உனக்கு, எவ்வளவு பட்டாலும் திருந்தவே மாட்டேன். சரிம்மா, டைம் ஆயிடுச்சு, நீ சீக்கிரம் கீழே வா, வேலை இருக்கு, கிளம்புறேன். ஒன்னும் டைம் ஆகல, நில்லுங்க. ஆத்தாடி, இதுக்கு மேல நீங்க ஒரு செகண்ட் என்ன உன்னை சந்தேக பார்வையில எரிச்சு கொண்டுருவான். ஆதித்யா, எஸ்கேப் ஆயிரு. நிலா, பாய். இவர மனசார நினைக்கும் போது திட்டவே தோண மாட்டேங்குது. ஆனா இவர் மூஞ்சிய பார்த்தா திட்டிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அப்படி இருந்தா என்னதான் பண்றது? கண்மணி. யாரு? ஓய், குல்ஃபி. கண்மணி இல்லையே. அப்படியா? சாரிங்க, கண்மணி இல்லையா? எங்க போயிட்டா? கண்மணி ரோஜாவோட ரூம்ல இருக்கா. ஓ அப்படிங்களா, சரிங்க, நான் ரோஜாவோட ரூம்ல போய் பாக்குறேன். கார்த்திக், அதான் வந்துட்டீங்க. அப்புறம் என்ன? கார்த்திக், ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களை எப்போதுமே பேண்ட் ஷர்ட்டு, லேப் கோட்டு, ஸ்டெத்தஸ்கோப்பு இப்படியே பார்த்துட்டு இப்போ இந்த பட்டு வேஷ்டியில கல்யாண குளத்துல பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க கார்த்திக். தேங்க்ஸ் கண்மணி.
என்ன தேங்க்ஸோட நிறுத்திட்டீங்க? நான் எப்படி இருக்கேன்னு சொல்லவே இல்லையே. நான் சொல்ல மாட்டேன் கண்மணி, பாட்டாவே பாடலான் இருக்கேன். பாட்டா பாட போறீங்களா? என்னங்க? 1 minute. நான் பாடினா சத்தியமா கேவலமா இருக்கும். நம்ம அட்மின் நம்மளுக்காக பாட்டு போடுவாங்க, அதுக்கு நம்ம ரியாக்ஷன் கொடுத்தா மட்டும் போதும். சரி சரி ஓகே. எனக்கு ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. சரி வா, அப்படி இந்த பாட்டோடையே நம்ம மேடையில போய் உட்காருவோம். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாலி கட்டுங்க மாப்ள. குல்ஃபி, சொல்லுங்க பாவா. எனக்கு ஒரு நல்ல மனைவியா, என் குழந்தைக்கு ஒரு நல்ல அம்மாவா, எங்களோட சந்தோஷமா எங்க கூட லைஃப் லாங் கடைசி வரைக்கும் இருப்பியா? கண்டிப்பா பாவா. உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியா, நம்ம குழந்தை இதற்கு ஒரு நல்ல அம்மாவா, கடைசி வரைக்கும் என் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் சந்தோஷமா இருப்பேன். தாலி கட்டவா? கட்டுங்க. என் பேர் சேரும் நாள் இதுதான், தூக்கம் இன்றி நாள்தோறும் கருகின்றேன் என் உயிரே. உன்னை பார்த்தாலே அது போதும், நீ சிரிச்சாலே அது போதும், பசிக்காதே ஒரு போதும் என் உயிரே. ஒன்னு ஒன்னு ரெண்டுல இன்பம் நீங்க பண்ணல, கொஞ்சம் கூட வெட்கம் இல்ல, ஒண்ணு நம்ம ஃப்ரெண்டுல, சுமதி தூ வெண்ணில, கோபம் வந்தா ட்ராக்குல, நிக்க பண்ணி நிக்க இல்ல, போல மாப்பிள்ள வந்தால தூ. கண்மணி அக்கா, உங்களுக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளா இருக்குல்ல? ஷால்ல பின் எல்லாமே கரெக்டா தான் குத்தி இருக்கேன். அப்படி ரொம்ப ஒரு மாதிரி குத்துற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் வேணா எடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்றேன். இல்ல ஜன்னிமா, எல்லாமே கரெக்டா இருக்கு. நீ எப்படி எல்லா விதமான லுக்கும் அதுக்கேற்ற மாதிரி கிரியேட் பண்ற? சூப்பரா இருக்கு. இப்போதான் ஹிந்து மேரேஜ் முடிச்சு அப்படியே கலைச்சிட்டு வந்து அப்படியே நான் முஸ்லீமாவே மாத்திட்டேயே. எல்லாம் ப்ராக்டிஸ் தான்க்கா. நிறைய விதமான மேரேஜஸ் பண்றோம்ல. 2 நாள் முன்னாடி கூட கிறிஸ்டியன் மேரேஜ் முடிச்சேன். அந்த லுக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி தான் உங்களுக்கு ரீக்ரியேட் பண்ணலான்னு இருக்கேன். சூப்பர்டா, உன்னோட அந்த கிரியேட்டிவிட்டி ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ்க்கா. ஆமா, சாய் எங்க? அவளை பார்க்கவே முடியல. அவளா அடுத்தவங்களுக்கு கிறிஸ்டியன் டைப் மேரேஜ்ல அதுக்காக கேக் ரெடி பண்ணிட்டு இருக்கா. ஃபுல்லா ஸ்பாஞ்ச்லாம் ரெடி பண்ணிட்டா. அப்புறம் ஐசிங்கும் பண்ணி வச்சுட்டா. ஆனா அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும்ல, அதுக்கான ஃபாண்டன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கா. ஓ சரி சரி. பாவம், எங்களோட மேரேஜ் கூட அவளால ஃபுல்லா பார்க்க முடியல. வேலை வேலைன்னு 2 பேரும் இப்படியே சுத்திட்டு இருக்கீங்க. எப்போதுமே இப்படிதான்க்கா நடக்கும். ஈவன் சாயோட கல்யாணத்தை என்னால ஒழுங்கா பார்க்க முடியாதுன்னா பாத்துக்கோங்களேன். அவளுக்கு நான் தான் மேக்கப் பண்ணும். அப்படி எப்படி நான் அதெல்லாம் பாக்குறது, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது, இதுதான் எப்போதுமே பிரைடல் ஆர்டிஸ்டோட ஒர்க்கே இதுதானே. ஆமாண்டா, ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். நின்னுட்டே வேற ஒர்க் பண்றீங்கல்ல, அழகாவும் எல்லாரையும் காமிக்கணும். பா, எவ்வளோ வேலை உங்களுக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பர். தேங்க்ஸ்க்கா. நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் நீங்களாவது எங்களை அப்ரிஷியேட் பண்றீங்களே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆமா எம்மாடி, அடியே இவளே ரெடி ஆயிட்டியாலே அடி? நீ என்னடி ரயில் என்ஜினுக்கு கரியலி கொட்டவ மாதிரியே வர? ஏன்டி பல்ல காமிக்க மாட்டேன்? நீங்க தான் 3 விதமா கல்யாணம் பண்ணணும்னு முடிவெடுத்தீங்க. அதுக்கெல்லாம் ஏன்டி இருக்கிறவங்களை எல்லாம் போட்டு டார்ச்சர் பண்ற? ஓ ஆள் இருக்காரு, சரியான டார்ச்சர் டி. எங்க எல்லாரையும் முஸ்லீமாவே மாற சொல்லிட்டாருடி. இப்ப அடுத்த கொஞ்ச நேரத்துல கிறிஸ்டியனா வேற மாறணும். எவ்வளவு நேரம் தாண்டி இந்த வேஷத்தை போட்டுட்டு நான் சுத்துறது? நாளா புடவை கட்டுறதே அதிசயம். எவ்வளவு நேரம் தான் பொம்பளை வேஷம் போட்டுட்டு சுத்துறோன்ற மாதிரி புடவையே கட்ட மாட்டேன்டி. புடவை கட்டது மட்டும் இல்லாம புர்காலாம் போட சொல்றாருடி. அடுத்தது கிறிஸ்டியன் மேரேஜ் வேற இருக்குடி, ஃப்ராக்கெல்லாம் போட சொல்லுவாரு போலடி. ஐயோ, ஒரு நாள் தானடி போட்டுக்கோ. இதுவும் நல்ல வித்தியாசமா இருக்குல்ல. அப்புறம் நம்ம இதெல்லாம் எப்பதான் போடுவோம்? ஏமா ஏய், நீ பாட்டுக்கு ஸ்டேஜ்ல போய் அலங்காம குளுக்காம நின்னுக்குவாமா? வேலை பாக்குறது யாரு? நாங்க தானே. இங்கிட்ட அங்கிட்டு ஓடி ஆடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். முடியல. சரிடி, ஒரு நாள் தானே. எப்பா ரொம்ப தான் அழுத்துக்கிற. இந்த டார்ச்சர்லாம் அனுபவிக்க கூடாதுன்னு தாண்டி நாளா ப்ராப்பரா கல்யாணமே பண்ணிக்கல. யாரோ கல்யாணத்துக்கு அவன் போட்டோ எடுக்க போனாண்டி, அவனை பிடிச்சி தாலி கட்ட வச்சுட்டு வந்துட்டேன்டி. நாளா இதுக்கு தாண்டி ஓடி போயே கல்யாணம் பண்ணேன். கடைசியில உங்க கல்யாணத்துல எங்க ஏண்டி உயிரை வாங்குறீங்க? மேம், நீங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணீங்க? ஐயோ, இவ இருக்கிறது தெரியாம உண்மையை சொல்லிட்டேனே. காலேஜ் ஃபுல்லா போய் பரப்பி விட்டுறாதடி. ஆமாண்டி, நான் ஓடி போய் தாண்டி கல்யாணம் பண்ணேன். அப்படியா? சூப்பர் மேம். நாளைக்கு அசம்பிளில மைக்ல எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன் மேம்.
நேரங்காலம் புரியாம சாவடிக்கிறல நீ. இந்த புடவை கட்டிட்டு என்னால அங்கிட்டு கூட வர முடியல. கையில மட்டும் கரைச்சேன், சாவடிச்சிருவேன் உன்னை. போடி. நிம்மதி, கண்மணி கூட்டிட்டு வா, டைம் ஆயிடுச்சு. சரிடி ரோஜா, கூட்டிட்டு வரேன். எம்மாடி கண்மணி பேகம், எந்திரிங்கம்மா, போலாம். மிகத்தின் மேலே உன்னோடு மிதந்து வந்தேன் போரா, பூமி எங்கும் பூக்காடு உன்னாலே கண்ணாளா. கார்த்திக், நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த அல்ல மேல சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியாவும் நம்ம குழந்தை இதழுக்கு ஒரு நல்ல அம்மாவாகவும் கடைசி வரைக்கும் சந்தோஷமா உங்க கூடவே இருப்பேன். இது அல்ல மேல சத்தியம். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அள்ள அள்ள இல்லை எல்லாம் இன்பம் நீதான் காதலா. உறுதிமொழி. உறுதிமொழி. கார்த்திக் ஆகிய நீங்கள் கண்மணியை திருமணம் செய்ய சம்மதமா? கார்த்திக் ஆகிய நான் என் மனைவி, என் துணைவி, என் மகளின் அம்மா ஆகிய கண்மணியை திருமணம் செய்ய சம்மதம். கண்மணி ஆகிய நீங்கள் கார்த்திக்கை திருமணம் செய்ய சம்மதமா? கண்மணி ஆகிய நான் என் கணவர் கார்த்திக், என் மகள் இதழின் அப்பா, என் உயிர், என் உலகம் எல்லாவுமாக இருக்கக்கூடிய கார்த்திக்கை திருமணம் செய்ய சம்மதம். கண்மணி, கார்த்திக், நம்ம நினைச்ச மாதிரியே நம்மளோட ட்ரீம் வெட்டிங் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிச்சுல. இப்போ நீ சந்தோஷமா இருக்கியா? கார்த்திக், இந்த உலகத்துல என்னை விட எனக்கு யாருமே சந்தோஷமா இருந்திருக்க மாட்டாங்க கார்த்திக். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நானும் தான் கண்மணி, ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். இனிமே அஃபிஷியலா நீ எனக்கு பொண்டாட்டி ஆயிட்ட. அம்மா, ஐயோ, யாராவது வாங்க. அம்மா,